காத்து கொண்டு வரேன். காஃபி இதை வந்துட்டேங்க. ஏன்டா ஆரம்பிச்ச? அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அதுவா அடிக்குதுங்க. இதெல்லாம் கெட்ட பழக்கம். கிருஷ்ணா, காஃபி திருப்பி எடுத்துட்டு போ. பெட் காஃபி சாப்பிடுறது என் பழக்கம். இந்த வீட்டு பழக்கத்தை எல்லாம் தான் ஒன்னா மாத்திட்டு வரனே. எழுந்திருப்பா. இந்த பேஸ்ட் பிரஷ் போட கண்ணா, போ. என்ன? ஓஹோ, என் கை பட்டதும் மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருக்கா? ஆனா இது 200 வோல்ட் இல்ல, 2000 வோல்ட். தாயின் ஸ்பர்சம், மதர்ஸ் டச். ठीक है? இது வந்துட்டே இருக்கா? ஏன் ராதாமா ஒரு மாதிரி இருக்குது? என்னப்பா என்னாச்சு சொல்லு. ஒண்ணும் இல்ல. பாத்தியா, சும்மா சொல்லப்பா. கோல் போஸ்ட். கோல் போஸ்டா? என்ன அவன் கோல் போஸ்ட் சொல்லிட்டு போறான்? கோல் போஸ்ட் எத்தனை இருக்கும்? 2. அதான். என்னங்க, பிரசாத் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சும்மா இருந்த எப்படி? சொல்லுங்களேன். நீயே சொல்ல. பிரசாத், இனிமே அப்பாவோட எஸ்டேட் பொறுப்புகளை நீதான் ஏத்துக்கணும். அப்பா மட்ராஸ் வேலை? அந்த வேலையை நீ ராஜினாமா பண்ற. இல்ல, எனக்கு இங்க பிடிக்கல. நான் உங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்கலையே. அப்படியா? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். நாளையில இருந்து அந்த வேலைகளை அட்டெண்ட் பண்றேன். ठीक है? பாத்தியாப்பா, ஹனிமூன் போறான்னு சொல்லிட்டு கம்பல்சரியா ரிட்டையர் பண்ணி உட்கார வச்சுட்டா. நான் பீரோல ஒழிச்சுக்கிறேன். அண்ணா வந்து கேட்டா நான் இருக்கிறத சொல்லிடாதுப்பா. அப்பா, ராதா இங்க வந்தானப்பா? இப்ப சொல்லுங்கப்பா. சாரி மம்மி. சாரி டாடி. ஓடி பிடிச்சு விளையாட அவங்களுக்கு வேற இடமா கிடைக்கல. சாரி மம்மி. சாரி டாடி. மௌத்தார்கன் உன்னோடதா? மௌத்தார்கன் உன்னோடதான்னு கேட்டேன். உனக்கு வாசிக்க தெரியுமா? போய் சொல்றேன். வாசிக்க தெரியாமல மௌத்தார்கன் வச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, அவ்வளவா தெரியாது. சரி, தெரிஞ்ச வரைக்கும் வாசி பார்க்கலாம். Come on, come on, let's hear. வாசிச்சுட்டு போதும், அந்த இடத்தை கொஞ்சம் நிறுத்தலாம்.
மேல கோவம் அவனுக்கு? உண்மையிலையா இல்ல மவுத் ஆர்கன் மேலையா? ஒருவேளை நான் வாசித்த ராகம் பிடிக்கலையோ என்னவோ. சார், 100 ரூபாய் பணம் வேணும் செலவுக்கு. செல்வியை போயிட்டு வாங்கிக்கோங்க. அதுதானே வீட்டுக்கு நிதி மந்திரி. எதுக்குப்பா 100 ரூபாய்? முடி வெட்டிக்க. அதுக்கு 2 ரூபாய் போதுமே. சரி, உன் தலைமுறதுக்காக 3 ரூபாய் கொடுக்கலாம். வீட்டுக்கு நிதி மந்திரி. உன்கிட்ட இருந்து இந்த பதவியை பறிக்க எத்தனை நாள் ஆகும்? எப்படி கண்ணா? உன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி அப்பா கிட்ட சொல்லுவேன். ஏற்கனவே நீ ஒருத்தனை காதலிச்சது. காதலிச்சது தப்புன்னு அவர் நினைக்கவே மாட்டாரே. காதலிச்சது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உடல் உறவு கொண்டவள்னு சொல்லுவேன். பாஸ்தாரத்தில் இருக்கிறத பத்தி அப்பா கிட்டே வேற எந்த பிள்ளை அப்படி சொல்லிருக்க போறா? அந்த கிரெடிட் உனக்கு கிடைக்கட்டும். ஆனா நான் காதலிச்சவனை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கொண்டவன் என் பிள்ளைதான நான் அவர்கிட்ட சொல்லவே மாட்டேன். உன்னை பத்தி அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையில மண்ணு போட மாட்டேன். டீக்கே, போட கண்ணு போ. அதையே திருப்பி திருப்பி சொல்லி எனக்கு பேச விட்டாங்க. கொஞ்சம் பெண்களுக்கு உன்னை கண்டா ஏன் விருப்பு தெரியுமா? உன்னோட தலை முடிதா. முதல்ல முடிய விட்டுக்கோ. 3 ரூபாய் தரேன். இருக்கா மேனகா? அக்கா, எதுக்கா கார் இல்ல? ஆமா, நீ எங்க ஏற்காடு வந்த? ஷூட்டிங் வந்தேன். உன் கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வைப்பேனே, ஞாபகம் இருக்காக்கா? ஆமா, இப்ப என் கல்யாணத்துக்காக என் குழந்தைய சேர்ந்து பணம் சேர்க்குது. குழந்தையா? ஆமா, என் குழந்தை. ஏதுடி? பித்தேனே. கல்யாணம் அது இனிமேதான் பண்ணிக்கணும். அக்கா, ஒரு பின்ன இருந்தா கூட ரெசார்ட் ரூம்ல தேடி பார்த்தேன், கிடைக்கல. பின்ன தச்சுட்டு வந்து நிக்கிறேன்னு சித்து திட்டுவா. ஐயோ, அசிடு அசிடு. ஆமா, குழந்தை எங்கடி? அத சினிமா ஷூட்டிங் நடக்குது இல்ல, அதுல என் குழந்தையும் நடிக்குது. என்னவா நடிக்குது? பிரேம்நசி. குட்டி பிரேம்நசிலாம் நடிக்குது. எத்தனை நாள் இந்த பொழப்பு? நான் உண்டாயிட்டேன்னு சொல்லி என்ன வீட்டை விட்டு துரத்துட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த பொழப்பு. என்ன നിന്റെ കുഞ്ഞ് കരഞ്ഞ് കരഞ്ഞ് മനുഷ്യന്റെ ജീവൻ നശിപ്പിച്ചല്ലോ. ഈ ക്ലാസ് ശബ്ദം കേട്ടാൽ മതി എന്തൊരു അലച്ചാണി പിടിച്ചത്. പിടിച്ചോ? നീ പോയിക്കോടാ. புறப்படுமா? எங்கக்கா? சேர வேண்டிய இடத்துக்கு தான். அக்கா வா சொல்றேன். என்ன இதெல்லாம்? யாரும்மா நீ? யார் நீ? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. யார் இந்த பொண்ணு? ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் சொல்றேன். சரி சரி, தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டும். அவ தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டா, நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுவோம். முதல்ல எழுந்துருமா. ஆமா, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்சவ, எங்க ஊருக்காரி. பாவம் அனாதை. ஒருத்தன் ஏமாத்திட்டான். கையில குழந்தை. மத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் அந்த அயோகம்? தேடி பிடிச்சு அவனுக்கே கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அது வரைக்கும் இவன் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதி வேணும். இவ்வளவுதானே? உன் வார்த்தைக்கு அப்பீல் இது. ஏய், எழுந்துறம்மா. அந்த அயோக்கியம் மட்டும் இவ்வளவு தெரியாத மாதிரி நடிச்சான். சுட்டு தள்ளிடுவாங்க. ஐயோ, அவரை சுட்டுட்டா அப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிடுமாமா? இவளே குழந்தை, கையில வேற குழந்தைய. சரி சரி, உள்ள கூட்டிட்டு போ.
பிரசாத், பிரசாத், எங்க போற? டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போப்பா. யாரவ? அதான் சொன்னே, கதாநாயகி. நாயகனை தேடி வந்திருக்கா. அவளுக்கு நீதான் வக்காலத்தா? ஆமா, வக்காலத்து, வக்கீல், வழிகாட்டி, புரோகிதர் எல்லாமே நான் தான். புரோகிதரா? ஆமா, 3 முடிச்சு போட வைக்கணுமே. என் கழுத்துல 3 முடிச்சு போடுறேன்னு சவால் விட்ட, என் கழுத்து தப்பிச்சுக்கிட்டது. 3 முடிச்சு பாக்கி நிக்கல, அத அவ கழுத்துல போட வைக்கிறேன். தாய் ஸ்தானத்துக்கு வந்துட்டேங்கிற திமிரில எப்படி எல்லாம் பண்றீங்க? அந்த ஸ்தானத்தை பயன்படுத்தி காரியத்தை நான் சாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரே நிமிஷம்தான். நீயா மனசு திரிந்து அவளை ஏத்துக்கணும். அது வரைக்கும் அவ கழுத்தும் வெயிட் பண்ணும், இந்த புரோகிதரும் வெயிட் பண்ணுவாரு. ठीक है, போடா கண்ணா போ. இந்த பக்கம் டிஃபன் ஆறிட போகுது, போப்பா.